இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். கவலையிலும் வேதனையிலும் பாரங்களிலும் கஷ்டங்களிலும் வாழ்கிற மக்கள் அனைவரும் ஒரு அமைதியான வாழ்வை காண இறைவனை மன்றாடுவோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எபிரேயர் திருமுகம் 12வது அதிகாரத்திலே 14வது இறைவசனம். இது நம்முடைய மனித வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறது. அது இவ்வாறு கூறுகிறது: அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். அருமையானவர்களே, இங்கே 2-3 காரியங்களை அவர் கூறுகிறார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அமைதி ஆவியின் கனிகளிலே பிரதானமானது ஒன்று. நம் உள்ளத்திலே அமைதி இருந்தால் இல்லத்திலே அமைதி இருக்கும். நம்முடைய இல்லத்திலே அமைதி இருந்தால் நம்முடைய சுற்றி இருப்பவர்களுக்கு அமைதியை நாம் கொடுக்க முடியும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அமைதியை மற்றவர்களோடு பங்கிட முடியும். இனி ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியைப் போல அல்ல. உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம் என்று நமக்கு இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது கூறினார். எனவே அந்த தெய்வீக அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததென்றால் அது பரிசுத்த ஆவி கொடுக்கிற கனி. எனவே அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள், இனபந்துக்கள், அயலார்கள் எல்லோரோடும் நாம் அமைதியாக வாழ்வோம். எல்லோரோடும் அமைதியாக வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த அமைதி என்பது அமைதியை சீர்குலைக்க பல வழிகளிலே இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்மைக்கு வரும். எனவே அந்த அவைகளிலெல்லாம் நம்முடைய கரிசனை விடாதபடி ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி, இந்த உலகத்திற்கு இறைவன் கொண்டு வந்த ஒன்று அமைதி. அருமையான சொல்ல இயேசு ஆண்டவர் அந்த அமைதியை நமதாக்கி கொள்ள வேண்டும், நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உள்ளத்தை மற்றவருடைய உள்ளத்தை புண்படுத்தி குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல், கணவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்திலே சந்தோஷம் இழந்த ஒரு சூழ்நிலையை ஒருபொழுது நீங்கள் செயல்படக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அமைதியோடு அணுக வேண்டும். பெண்களுக்கு அணிகலன் அமைதி என்று சொல்வார். பெண்களுக்கு சொல்லும் பொழுது உடை மாற்றுவதிலோ, சடை பின்னுவதிலோ, முடி அலங்கரிப்பதிலோ அல்ல அழகு. சாந்தமும் அமைதியுமே ஒரு பெண்ணுக்கு அழியாத அலங்கரிப்பு என்று சொல்வார். எனவே அமைதியான வாழ்க்கை ஒரு நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமைதியை கொடுப்பவர் ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து. அவர் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியைப் போல அல்ல என்று சொன்னார். அவர் உயிர்த்து வந்த பொழுது சீடர்களிடம் கூறிய முதல் வார்த்தையே உங்களுக்கு சமாதானம், அமைதி உண்டாக என்று தான் சொன்னார். அந்த அமைதியை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பெற வேண்டும். அந்த வாழ்க்கையை பெறுவது மாத்திரமல்ல, நாம் அதை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அமைதியை கொடுப்பவர் நான் சொன்னேன் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் கனிகளிலே 3வது கனியிலே அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. யார் உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ, யார் உள்ளத்திலே அன்பு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அருமையானவர்களே, யார் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்கள் இல்லத்திலே அமைதி, அவர் உள்ளத்திலே அமைதி தங்கும். மகிழ்ச்சி இல்லாத
அன்பில்லாத உள்ளங்களில் அமைதியை பார்க்கவே முடியாது. எனவே இந்த அமைதியை நாம் நம்மிலே தக்க வைக்க நாம் முயல வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். மபில்லாமல் ஒரு சாதாரண ஏனோ தானோ என்று வாழ்கிற இடத்துல அமைதி நீங்கள் பார்க்க முடியாது. உங்களிடம் பணம் இருக்கலாம், அல்லது நீங்கள் உயர்வான பதவியில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த இறை அமைதி ஒருவர் உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால், குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மகிழ்ச்சி காண நாம் முயற்சி எடுப்போம். அப்பொழுது அங்கே அமைதி நிலம். இதை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியார். நான் சொல்கிறேன், அதற்கு தேவை உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். யார் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய ஆவி வந்து தங்கும். உன்னுடைய உடல் கடவுளின் ஆலயம். எனவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் அங்கே இறைவனுடைய ஆவி வந்து பரிசுத்த ஆவி நம்மை தங்கி நம்மை வழி நடத்துவார். அமைதியான பாதையிலே நம்மளை வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அவருடைய கொடைகளாகிய ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமர்சை, தெய்வ பயம் என்ற அந்த 7 கொடைகளையும் தந்து அமைதியை தக்க வைக்க அவர் நம்மை வழி நடத்துவார். ஞானம் அவரிடம் இறைவனிடம் வருகிறபடினாலே இந்த நாட்களிலே நாம் அந்த ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஞானத்தை புதையிலே தேடுவது போல தேடுங்கள் சொல்வார். எனவே இந்த அமைதியை தக்க வைப்பதற்கு நாம் புதையிலே தேடுவது போல ஞானத்தை தேடி இந்த அமைதியை நாம் வாழ்க்கையில் தக்க வைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளம் தூய்மையோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவரை, தூய்மை இல்லாதவன் அவன் உள்ளத்திலே ஆண்டவர் வரமாட்டார், அவன் காண மாட்டார் என்று சொல்கிறார். ஏனென்றால் யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவனோடு ஆண்டவர் வருவார், வந்து தங்குவார், அவனோடு வாழ்வார். நான் கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் கதவை திறக்கிறானோ அவன் உள்ளே சென்று நான் அவனோடு உண்டு உணவருந்துகிறேன் என்று சொல்கிறார். அந்த கதவு நம்முடைய உள்ளமென்ற நம்முடைய கதவை திறந்து உள்ளமென்ற அந்த உள்ளத்திலே கடவுளை திறந்து நாம் உள்ளே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி அங்கே தினம். அந்த அமைதியை தருகிற அந்த கடவுள் அவர் நமக்கு வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியின், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொடுத்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து இந்த உலக வாழ்வு முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை பங்காளிகள் ஆக்குவார். எனவே வாழ்கிற நாட்களெல்லாம் நம்முடைய உடல் உள்ளம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமின்றி யாரும் இறைவனை தரிசிக்க முடியாது என்று சொல்கிறார். எனவே நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியை நம் உள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவி வருவார். நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை சந்திக்கலாம். நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் நம்மை வழி நடத்துவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்கும்படியாக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து அவரை நாம் வரவேற்போம். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் தங்கும். நம்முடைய இல்லம் அமைதியில் இருக்கும், நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் அமைதியாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் இறைவன் பால் ஜெபித்து அவரிடம் நம்முடைய அந்த அமைதியை பெற நாம் முயற்சி எடுப்போம். தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இனி வருகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி நாட்களாக இருக்கட்டும். இயேசு நாமத்திலே நாம் வேண்டும். அன்பு தந்தையே, இந்த நாட்களிலே அமைதி என்று அலைகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். எங்கே சென்றால் அமைதி கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறார்கள். அது நான் சொல்லேன். குடும்பத்தில் அமைதி இல்லை, தனிய மனித வாழ்க்கையில் அமைதி இல்லை, உலகிலே அமைதி இல்லை. எங்கு பார்த்தாலும் போர்கள், சண்டைகள், கொலைகள், பலவிதமான தீமையான செயலால் உலகம் அமைதியின்றி இருக்கிறது. நான் தர அமைதி உலகத்தர் அமைதியைப் போல அல்ல என்று சொன்னீரே. அந்த தெய்வீக அமைதியை, இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் பொழிந்து
அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.